ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் காஞ்ச கறி குழம்பு, அதாவது உப்பு கண்டம் குழம்பு நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். காஞ்ச மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி காஞ்ச மட்டன் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறமா நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கறி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஊறினோன்னா நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நம்ம இதை குக்கரில் மாற்றி வேக வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவிக்கலாம். முதல்ல இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தொலி நீக்கி வச்சுருக்கிறேன். இதே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். காஞ்ச மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி காஞ்ச மட்டன் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறமா நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கறி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஊறினோன்னா நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நம்ம இதை குக்கரில் மாற்றி வேக வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவிக்கலாம். முதல்ல இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தொலி நீக்கி வச்சுருக்கிறேன். இதே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். குக்கரை லாக் பண்ணியாச்சு. இது ஒரு 5 விசில் நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரட்டும். நம்ம இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வத்தல் நான் ஒரு 10 வத்தல் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மல்லி கொஞ்சம், சோம்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சீரகம் 2, மிளகு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல அது. நம்ம இதை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கடாய் சூடாயிடுச்சு. வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் வறுபட்டுட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். மல்லி வறுபட்டுட்டு இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். சோம்பு, சீரகம், மிளகு, கடுகு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம்.
இப்போ இது வறுபட்டுட்டு இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை கீறி இதில் நம்ம சின்ன சின்ன பீஸாக எடுத்து அரைச்சிக்கலாம். குக்கர் 5 விசில் வந்துடுச்சு. கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கறி வெந்திருக்கு. இதில் ஒரு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போடுறேன். இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டோன்னா ரொம்ப குழஞ்சிரும் முருங்கைக்காய். அதனால தான் நம்ம குக்கரில் வைக்காமல் தனியாக அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும் முருங்கைக்காய். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கறியில் உப்பு போட்டு தான் நம்ம காய வச்சுருப்போம். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கிடணும். தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். இந்த வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சமாக கொரன்னு அரைச்சிக்கிடணும். அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீதி வச்சிருக்கேன், தேவைப்பட்டா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் விழுது நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்காங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்புலாம் இப்போ கரெக்டாக இருக்குது. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றியிருக்கேன். கடுகு வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சாச்சு, குழம்புல ஊற்றிக்கலாம். பாருங்க, காஞ்ச கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை உப்பு கண்டம் குழம்புன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு என்ன குழம்பு வைக்கங்கும்போது இந்த மாதிரி கறியை வந்து காய வச்சு வச்சுக்கிட்டோன்னா வச்சுக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.